ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைய தினத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருடைய வார்த்தை இந்த வருடத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. மனுஷனுக்கு ஒரு முடிவு உண்டு, அவருடைய வாழ்க்கைக்கு. மனுஷனுடைய ராஜ்யத்துக்கும் முடிவு உண்டு, இந்த உலகத்துக்கும் முடிவு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான போராட்டங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய துக்கங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய வறுமைக்கு ஒரு முடிவு உண்டாகும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சஞ்சலங்கள், தவிப்புகளை எடுத்து போட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை எடுத்து போட்டு மகிழ்ச்சி தரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சங்கீதம் 30:5 சொல்கிறது, சாயங்காலம் அழுகை, விடிய காலம் கழிப்பு என்று சொல்லுது. அதே நேரத்தில் சங்கீதம் 34:19-20 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நம்முடைய நாட்களிலே தேவனாய் கர்த்தர் பல துன்பங்கள் வரலாம். ஆனால் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுமானால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்மேலே மோதுகிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பல காரியங்கள், துன்பங்கள், துயரங்கள், பெருமூச்சுகள், வேதனைகள், அடிக்கப்படுதல் எல்லாமே இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். தேவனாகிய கர்த்தர் யாத்திராகமம் 2 24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இன்றைக்கு நம்முடைய வேதனையில் நிச்சயமாகவே ஒரு முடிவை தேவன் தரும்படியாக, நம்முடைய அழுகையை விடிய காலத்து களிப்பாக மாற்றும்படியாக, நம்முடைய துக்கங்கள் எல்லாம் எடுத்து போடும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தைகள் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை நம் மத்தியிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக, இன்றைக்கு ஒரு வேளை யாராவது எனக்கு இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிரச்சனைகளோடு இருக்கிறேன், வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறேன், சமுதாயத்தில் பிரச்சனையோடு இருக்கிறேன், நான் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பலவிதமான துக்கங்களை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஏசாயாவின் புஸ்தகம் 61:1-2 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்துதலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்போ தேவனாய் கர்த்தர் நம்முடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார், நம்முடைய வேதனையின் நாட்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார், ஒரு வியாதியின் நாட்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார். அதை கொடுக்க நம்முடைய தேவனால் மாத்திரமே முடியும். அந்த தேவன் இந்த நாளில் நம்மோடு இருந்து நம்மை நடத்த அவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அனுமதிப்போம். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார்.
1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த இருளுக்கு ஒரு முடிவை தேவன் சரிகட்ட போதுமானவராக இருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.